ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமப்பா தாங்க. சீனியர் சீசனில் டிக்கெட்டு ஃபினாலையில் எல்லோரும் போட்டி போட்டு பாடிட்டு இருக்காங்க. இதில் நம்ம இனியா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தாங்க. பயங்கர ப்ராப்ளமாக இருக்கக்கூடியவங்களோட பொண்ணு தான் இனியாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இனியாவுக்கு எதிர்ப்பாக வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இனியா வந்து டேலண்ட்னால் வரல, அவங்க அம்மா அப்பா மூலியமாக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இனியா ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ஸ்டேஜில் வச்சு அர்ச்சனா ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இனியா வந்து அதுலேருந்து வெளியே வந்து இல்லை, நான் என் திறமை காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக பேசி அழுதுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எப்போ போல் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கறனால இந்த தடவை தேவயானியை வந்து பார்த்திங்கன்னா நேரில் சோஷியல் மீடியாவில் வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி டிக்கெட்டு ஃபினாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவும் சபீஷன் மட்டும்தான் போயிருந்தாங்க, இனியா போகல. இருந்தாலும் இனியா வந்து ஒவ்வொரு டைமும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கா, எனக்கு அதில் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக ஒரு அம்மாவாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இனியாவுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. இனியாவும் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. இதையே என்னதான் இருந்தாலும் பவித்ராவும் சபீஷனும் சூப்பராக பண்ணாலும் இனியாவும் சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. போட்டி போடுற அளவுக்கு டாப் 5 வந்ததே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இனியா வந்து எவ்வளோ டைம் சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க, எங்கள் அம்மானால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க. கொஞ்சம் கூட கர்வம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் பயங்கரமாக ஆக்ட் பண்ணி டாப் ஆக்ட்ரஸாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பொறுமையாக அவங்க பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இனியாவும் ரொம்பவே பொறுமையாக தன்னோட திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட வந்திருக்காங்க. எந்த விதமான ஆக்டிங் அந்த மாதிரி ஃபீல்டில் போகாமல் அவங்களுக்கு என்ன வருதோ என்ன பிடிக்குதோ அதை வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிகமப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வரவேற்றிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சபீஷன் அளவுக்கு பவித்ரா அளவுக்கு பாடலை இனியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்குங்க. யாரையுமே நம்ம நெகட்டிவாக சொல்லக்கூடாது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குங்க. இனியா பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சபீஷன் பவித்ரா பிடிச்சவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.